ஒரு 5 மாசமா நெறைய சின்ன சின்னதா நடந்து ஒரு பக்கம் அமைதியா இருக்கும்போது, அதை சரி செய்ய பல வாய்ப்புகளை ஏற்படுத்தினார்கள். பல முயற்சிகள் நடந்ததுல்ல. அந்த முயற்சியிலே இது நடக்காத ஒன்று. இன்றைக்கு ரொம்ப கையுறு நிலையில ஐயா மருத்துவர் வந்து வெளிப்படையாவே இவ்ளோ பேசிட்டாரே சார். இதற்கு பிறகு அது சமாதானம் ஆகுமா? ஆகணும்ன்றது உங்களுடைய பார்வை, வெகுஜன மக்களின் பார்வையும் அதுவா தான் இருக்கும். ஆனா ஆகுமான்னு நான் கேட்கிறேன். ஆகலன்னா அன்புமணி அரசியலுக்கு தான் நஷ்டம். சௌமியா அன்புமணி அரசியல் தான் நஷ்டம். ஆ. இன்னும் சொல்லப் போனா ராமதாஸுக்கு உள்கோவம் சௌமியா அன்புமணி மேல இருக்கதாட்டும் நான் பார்க்கிறேன். ஓ! மருமகள் மேல இருக்கதாட்டும் பார்க்கிறேன். இல்ல சார். நீங்க கூட கடந்த முறையே சொன்னீங்க, கொஞ்சம் அன்புமணி பொறுமை காக்க வேண்டும் அப்படின்னு. ஐயா ராமதாஸ் அவர்கள் அத தான் சொல்றாரு. அப்பா கிட்ட தோற்கிறத மகன் வந்து ஏதோ பெரிய அவமானகரமா நினைக்கிறல்ல நீ. நாளைக்கு உன்கிட்ட தானே இந்த கட்சி வரப்போகுதுன்ற தொனியில சொல்லிட்டாரு இன்னைக்கு அந்த வார்த்தையெல்லாம். அத அப்படி நினைச்சிட்டாரா அன்புமணி ராமதாஸ் அவர்கள்? இவர்கிட்ட போய் நான் தோற்கிறதா அப்படின்னு நினைச்சிட்டாரா? அன்புமணி ராமதாஸ் ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் உள்ளவர். ஓ! இன்செக்யூர் ஃபீலிங்னா ஆ. முகுந்தன் நாளைக்கு வந்து நம்மள தட்டி விட்டுருவாரோங்கிற ஒரு அச்சம் முகுந்தன் மேல அன்புமணிக்கு இருக்குது. ரைட். இதுதான் இங்க பிரச்சனை. ஆனா இந்த முகுந்தன் ரோல் வந்து இப்ப ராஜினாமா செய்றவரு ஏன் இத்தன நாட்கள் அமைதியா இருந்துட்டு, இன்னைக்கு எல்லாம் பொதுவெளிக்கு எல்லாத்தையும் ஐயா சொன்னதுக்கு பிறகு இப்ப ராஜினாமா பண்றாரு? இப்பதான் நோ பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன் இனிமே ரேப்ரோச் பண்றதுக்கே கஷ்டம்னு சொல்லும்போது ஆ. தன்னால இந்த விளைவுகள் எல்லாமே வந்து வன்னியர் இளைஞர்களும் வன்னியர் சமூக அந்த வெல்விஷர்ஸும் வந்து கோவப்படக்கூடாதுன்னு சொல்லும்போது ம். நான் குறுக்க நிக்கலன்னு அவர் ரொம்ப ஒரு ஒரு ஸ்ரூடு பொலிட்டிஷியனோட ஒரு ப்ரூடன்ட் டிசிஷனை முகுந்தன் அந்த இடத்துல எடுத்திருக்கிறார்.